வாலிய செந்தமிழ், வாலிய தமிழர், வாலிய பாரத மண் திருநாடு. முதல் வணிகர் தமிழன் தான். பண்டம் மாற்று முறையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன். முதல் பொறியாளர் தமிழன் தான். முதல் மருத்துவர் தமிழர் தான். இதுல கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய தெய்வங்கள் மானிட உருவெடுத்து இங்க வந்து மனிதராகவே நம்முடைய வாழ்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இறைவனே தன்வந்திரியாக வந்து முதல் மருத்துவராக இருந்தது நம்ம கிட்ட தான். இன்னைக்கு கூட நம்முடைய நம்பிக்கை, பெருமாள் கோயிலுக்கு போனா தன்வந்திரி பகவான உடம்பு சரியில்லாதவர்கள் போய் வணங்கினால் அது உடல் நலம் பெருகும் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை, உண்மை. இதுல முதல் மிகச்சிறந்த இதிகாசம் படைத்தவன் தமிழன் தான். முதல் நாகரீகம் கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தான். முதல் பொது மறையை உலகமே ஏற்றுக்கொள்ளும் பொது மறையை படைத்தவன் தமிழன் தான். இப்படி முதல் கடற்படையை தோற்றுவித்தவன் தமிழன் தான். முதல் போராளி தமிழன் தான். இப்படி ஆன்மீகவாதியாக இருந்து அரசியலும் கூட செய்தவன் தமிழன் தான். விவேகானந்தன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய உலகிற்கு முதல் 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 என்கிற மனிதன் தமிழன் தான். ஆனால் நம்முடைய தமிழகத்தை தாண்டி வேறு மாநிலங்களிலோ அல்லது வேறு நாட்டிலோ இருக்கும் எந்த தமிழனும் கலப்பினம் கலந்த தமிழை பேசுறதே இல்லை. தமிழை மட்டும் தெளிவாது எவ்வளவு நேரம் பேசினாலும் தமிழ் வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி பேசுகிறவர் தமிழ்நாட்டில் இருந்து வெளியே தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்குள் இருக்கும் தமிழன் தான் நம்முடைய பேச்சு மொழியில ஆங்கிலத்தை கலந்து பேசுறோம். நமக்கே கூட அந்த தமிழ் வார்த்தை மறந்து விட்டது. நிறைய நிறைய விஷயத்துக்கு தமிழ் வார்த்தையை நாம் பயன்படுத்துறதே இல்லை. பேருந்த பஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம், ரயில்னு சொல்லி பழகிட்டோம். தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆங்கில வார்த்தையாக கலந்துதான் நாமளே பேசுறோம். அது நமக்கு தெரிந்தேதான் பேசுகிறோம். என்னன்னா அந்த தமிழ் வார்த்தையை நம்முடைய கடந்த தலைமுறையை மறக்க தொடங்கிருச்சு. அதுதான் உண்மை. பேஸ்ட்ங்கிறோம், பிரஷ்ங்கிறோம், பாத்ரூம்ங்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ள பூந்துருச்சு. தமிழை காக்க நம்முடைய கோவிந்தராஜ் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தினால் கூட அந்த தமிழ் முழு தமிழும் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வாசிகள்கிட்ட இருந்து நம்ம தொடங்கணும். எங்க மறக்கடிக்க வைக்கிறோம் என்றால் எங்களுடைய தலைமுறை வரைக்கும் ஓரளவுக்கு தமிழ் இருந்துதான் இருந்திருக்கு, ஓரளவிற்கு. ஆனால் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் மூணாவது தலைமுறையும் முதல்ல குழந்தைக்கு வைக்கிற பேர்ல அந்த தமிழ் மாற்றம் ஆயிருக்கு. எத்தனை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் இருக்குன்றது நம்ம யோசனை பண்ணும். தமிழை மறக்கடிக்கிறது எல்லோரையும் விட நாம் தான்.
இங்க இருக்கிறவங்க தான் என்பதை அனைவரும் உணர வேண்டும். முழு தமிழ்ல பேசணும். நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும். நம்முடைய குழந்தைகளை தமிழில் தான் பேச சொல்லணும். அதை செய்யாம தமிழை காக்கணும் தமிழை காக்கணும்னு சொல்லி சொன்னால் வீட்டில இருந்து ஆங்கிலம் கலந்து தமிழ்ல பேசிட்டு வெளியே வந்து இந்த ஒளிபெருக்கியில நான் தமிழை காப்பேன் அப்படின்னா எப்படி காக்க முடியும்? நான் சொல்லுவேன் இதை ஒவ்வொரு முறை பேசும்போதும், ஆங்கிலேயனுடைய காலாதிக்கம் இன்னும் நம்ம விட்டு போகல. பால் மார்க்கெட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. செரி ரோடு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இது போன்ற நகரத்தினுடைய மைய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு தெருவாக இருந்தாலும் சரி, நிறைய பயனாளிகள் வணிகத்திற்காக வந்து செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆங்கிலத்தில் தான் பெயர் இருக்கிறது. பால் மார்க்கெட் யாரு? இங்கிருந்து ஒரு ஆட்சியாளராக இருந்தவருடைய பேரு. எத்தனை பேரை சொல்லலாம்? நம்முடைய ஆட்சி தலைவர் வரக்கூடிய அந்த சாலைக்கு பேரே ஆங்கில பேரா தான் இருக்கு. இதை யார் மாத்துறது? மாற்ற வேண்டியவங்க யாரு? காலனி ஆதிக்கம் இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்களா? இல்ல அவர்களுடைய பெயர்கள் மறையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன காரணம்? இது நாம எங்கேயோ ரொம்ப தூரமா இருக்கிறவங்கள குற்றம் சாட்டிய பழக்கப்பட்டு விட்டு நம்ம கூட இருக்கிறவங்க செய்யற தவறை, என்ன நம்ம கூட இருக்கிறவங்க இல்ல, இங்க இருக்கிறவங்க தானே. ஆனால் மன்றத்திற்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தமிழர்களை காட்டிலும் மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் ஆட்சியாளர்கள் அதிகம். ஒரு 4 ஆட்சியாளர்கள் எனக்கு நினைவிருக்கிற வரைக்கும் சொல்றேன். காமராஜர், பக்தவச்சலம், இன்னும் ஒரு 2 பேர். அவர்கள் தான் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் ஒரு நாளும் தமிழை அழிக்கக்கூடிய வேலையை ஒரு நாளும் செய்யல. அந்த தமிழகத்திலே அவர்கள் பூர்வ குடிகளாக மாறின பின்னாடி மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் கூட தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களா மாறிட்டாங்க. அது தமிழ்நாடு மட்டும்தான் சாத்தியம். ஒவ்வொருவரும் தமிழை தாய்மொழியாக பேணி காத்தவர்கள் தான் இங்கு இருந்திருக்கிறார்கள் என்ற தகவலை உணர்ந்து தமிழை காத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ இன்று மேடையில் பேசுறவர்கள் மட்டுமல்ல, தமிழை காத்த தமிழை வளர்த்த ஒரு கம்பன் முதல் கொண்டு இளங்கோவன் முதல் கொண்டு அவர்களையும் நாம் சேர்த்து கோஷிக்கணும். ஒவ்வொரு முறையும் அவர்களை ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு கம்பனை காட்டிலும் எந்த ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் தமிழ இவ்வளவு லகுவா கையாண்டு இருக்க முடியும்? கம்பனை மறைக்கரைத்து விட்டு தமிழை காப்பாற்றவே முடியாது என்கிற தகவலை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஆன்மீகம் தான் தமிழ், தமிழ் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் இல்லாத தமிழை பிரிச்சிட முடியுமா? கலைதான் தமிழ், கலைதான் ஆன்மீகம். ஆன்மீகம் இல்லாத கலையை நீங்க பிரிச்சிட முடியுமா? ஒரு கலைஞன் தெய்வத்தை சொல்லாம ஒரு பாடல் தான் பாடிட முடியுமா? ஒரு நிகழ்ச்சியை முழுசா நடத்திட முடியுமா? கலையும் ஆன்மீகமும் ஒன்று, தமிழும் ஆன்மீகமும் ஒன்று. நாம இதை ஏற்றுக்கொண்டால் இதையெல்லாம் ஏற்றுக்கணும் என்கிற தகவலை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அறிந்து, நமக்கு தமிழ் தான் இறைவன், இறைவன் தான் தமிழ். அதனால்தான் எந்த மொழிக்கும் இல்லாதது தமிழ் கடவுள்னு சொல்லி முருகனை சொல்றோம். இந்த மாதிரி இடத்தையும் தெய்வத்தையும் ஒன்றாக்கிற இது வேறு எந்த இதுல இருந்திருக்க முடியும்? நம்முடைய நம்பிக்கை தான் மொழி, நம்முடைய நம்பிக்கை தான் ஆன்மீகம், நம்முடைய நம்பிக்கை தான் இறையும் கூட என்பதை உணர வேண்டும்.
ராமர் சேது பாலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.